அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னாக்கா, நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய கவர்மெண்ட் சோலார் வந்து இன்ஸ்டால் பண்ணலாமா பண்ண வேண்டாமா, அதுக்கு என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா அதனால் பெனிஃபிட்டுகள், அதாவது நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். மெட்டீரியலோ மற்றது எதுவோ அடுத்தது அதை பற்றி பார்த்துக்கலாம். முதல்ல இந்த ஸ்கீம்னா என்ன, இதில் என்னென்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் இபியோட ரூல்ஸ் என்ன இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே மானியம் வாங்குறதுக்கு என்ன நம்ம பண்ணணும், அதுக்கு எந்த அளவுக்கு இருந்தால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் வீடியோ தாங்க, இதை ஃபுல்லாக உட்காந்து பொறுமையாக நீங்கள் பாருங்கள். பிடிச்சவங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் இருக்காங்களோ ரிலேட்டிவ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோலார் போடுங்க. மெயினாக ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாத்துக்குமே தேவைப்படும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்கிறதுல வந்து 15 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 நிமிஷத்தோட வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு தேவைப்படும். கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து 1 கிலோவாட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடிக்கு தான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ரூப் டாப் சீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்ட்ரக்சருங்க. 100 mm திக்னஸ் வந்து ஹைட்டில் உள்ளது, கிட்டத்தட்ட வந்து 1.5 அடி ஹைட் இருக்குங்க. எதனால்னாக்கா பேனல் வந்து பெண்ட் ஆகக்கூடாது, லாங் ரயில் தான் போடணும், எல்லாம் மினி ரயில் அந்த மாதிரி எதுவும் காஸ்ட்டை கட் பண்ணுறது குறைஞ்ச பிரைஸில் பண்ணித்தார் அப்படின்னு சொல்லிட்டுங்க. சீட்டில் மாற்ற மாதிரி தான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. நார்மலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாங் ரயில் தான் போடணும். அது கிளியரன்ஸு சீட்டுக்கு அதுக்கு பயங்கர கிளியரன்ஸ் இருக்குது. ஏன்னா பேனலில் வந்து ஹீட் அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகும். அந்த ஹீட் வந்து வெளியில் ரிலீஸ் ஆனால் தான் பேனோட லைஃப் வரும். இல்லைனாக்கா அந்த ஹீட்டு அங்கேயே சுற்றிடுதுன்னா ப்ரொடக்ஷன் உங்களுக்கு லாஸ் ஆகிடும் மெயினாக. சரிங்களா? இந்த இடத்துல 535 535 வாட்ஸில் வந்து சோலார் பேனல் பார்த்தீங்க, எல்லாமே அலுமினியம் எஸ்எஸ் போல் நட்டு அலுமினியம் ஸ்ட்ரக்சர், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அலுமினியம். இது வந்து 1.5 அடி ஹைட்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40 mm இருக்குது, 60 mm இருக்குது, 80 mm இருக்குது மினிமம். அதில் மினி ரயில் 1 அடி 1.5 அடின்னு தான் போடுவாங்க பாருங்க. ஸ்ட்ரக்சர் இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. 535 வாட்ஸில் வந்து பேனல் வந்து 2 பேனல் வந்து போட்டிருக்கோம். யூடிஎல் பேனல் தான், மோனோ பர்க் வித் ஆஃப் கட்டு பேனல் தாங்க. லேட்டஸ்ட் மாடல் பேனல் தான் போட்டிருக்கோம். இதில் ஒரு நாளைக்கு வந்து 4லேருந்து 4.5 யூனிட் ஜென்ரேஷன் ஆகும். இவங்களுக்கு வந்து 1 கிலோவாட் தான் வந்து போட்டிருக்கோம். 1 கிலோவாட் பேனல் போட்டுங்க. 2.5 கிலோவாட் யூடிஎல் இன்வெர்ட்டர் தான், ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் தான் போட்டிருக்கோம். பட் இதை போட போகிறதுக்கு விட்டு நீங்கள் என்ன பார்க்கணுன்னாக்கா, நீங்கள் 1 கிலோவாட் போடுற, 2 கிலோவாட் போடுற, 3 கிலோவாட் போட்டாக்கா 30,000 60,000 78,000 மானியம். எவ்வளோ வந்து நீங்கள் 9 கிலோவாட் போடுற வரைக்கும் உங்களுக்கு 78,000 தான் மானியம் கிடைக்கும். இதில் நிறையா ரூமர் கிளப்பி விட்றாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக போயிட்டு இருக்குங்க. 14,500 1 கிலோவாட்டுக்கணும். நாங்களே 1,20,000 வரைக்கும்லாம் ஸ்கீம் வாங்கி கொடுத்துருக்கோம், சப்சிடி வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பேனலோட கிளியரன்ஸ் பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இந்த வென்டிலேஷன் இருந்தால் தான் ஆகும். இதில் கம்மியாக நீங்கள் போட்டிங்கனாக்க ஹீட் வந்து அதிகமாக பேனலில் ப்ரொடக்ஷன் ஆகும்போது பேக் சைடில் ரிலீஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த பேனலோட லைஃப் வரும், இல்லைனா வராது. சீட்டில் மாட்டுறதுக்கு இது ஒரு டெக்னிக்கலுங்க. கிளியராக பார்த்துங்க. அதே மினி ரயில் போட்டுறாதீங்க, பேனல் பெண்ட் ஆகிடும். வெயிட் 28 கிலோ இந்த பேனலோட வெயிட்டுங்க. ஒரு பேனல் நீளம் 7.5 அடி, அகலம் வந்து 3.25 அடிங்க. அப்போ இந்த ஷீட் வந்து மொட்டை மாடி மேலே வந்து ஷீட் போட்டிருக்காங்க. அந்த ஷீட்டில் தான் மாட்டிருக்கும். கரெக்டாக அந்த 2 பேனல் தான் போட முடியும், அந்த அளவுக்கு தான் ஷீட் போட்டிருக்காங்க, அதில் தான் மாட்டிருக்கும். அப்போ நீங்கள் சோலார் போன முடிவு பண்ணிட்டாவே ஃபஸ்ட்டு உங்கள் இபி மீட்டருக்கு வந்து பழைய மீட்டர் எடுத்துகிட்டு புது மீட்டர் மாட்டுவாங்க. அதுக்கு வந்து சிங்கிள் பேஸ்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க டோட்டலாக ஒரு 4,800 இன்றைக்கி 4,700 மீட்டர் சார்ஜ் வருதுங்க. ப்ளஸ் வந்து அடிஷனல் சார்ஜ் அது இதுன்னு கணக்கு பண்ணி ஒரு 5,500 உங்களுக்கு வந்து மீட்டரிங் சார்ஜ் மட்டும். பழைய மீட்டர் எடுத்துகிட்டு புது மீட்டர் மாட்டுவாங்க ஒன்ஸுங்க. 3 பேஸ் மீட்டர்னாக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10,588 மீட்டருக்கு ப்ளஸ் வந்து 13,500 டோட்டல் காஸ்ட் வந்து மீட்டர் காஸ்ட் வந்துருங்க. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், பேப்பர் ஒர்க்கு, ஸ்டாம்ப் பேப்பர் அது இதுன்னு எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டலாக சிங்கிள் பேஸ்னா ஒரு 6,000, 3 பேஸ்னாக்க ஒரு 14,000 15,000 செலவாயிடும் மீட்டர் காஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க 150 யூனிட் வருது, 200 யூனிட் வருது, 1 கிலோவாட் சோலார் போடுறாங்கன்னா அதோட காஸ்ட்டை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு 30,000 1 கிலோவாட்டுக்கு மானியம் வரும். 2 கிலோவாட் போட்டிங்கன்னா 60,000 மானியம் வரும். அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டேரெக்டாக அது மாதிரி வர்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக கேதர் பண்ணி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் வச்சு ஐடியா பண்ணி எப்படி என்ன பண்ணலாங்கிறத பாருங்கள். கம்பல்சரி மெட்டீரியல் நம்ம 20 வருஷம் 25 ஒன்று அதுக்கு இந்த மாதிரி போடணும். அதே மாதிரி நீங்கள் இப்போ 1 கிலோவாட் நீங்கள் சோலார் போடுறீங்கனாக்கா ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் பார்க்கணும். சோலார் போடணுனாக்கா நீங்கள் யூனிட் வந்து 4 யூனிட் கிடைக்குது. ஒரு யூனிட் 1 கிலோவாட் போட்டினாக்கா அப்போ 10 நாளைக்கு 40 யூனிட்டுங்க. ஒரு மாதத்துக்கு 120 யூனிட். 2 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 240 யூனிட்லேருந்து 200லேருந்து 250 யூனிட் வந்துன்னு வச்சுங்க ஆவரேஜாக. அப்போ அந்த 250 யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுறது 1 கிலோவாட் போகிறதுக்கு அரௌண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ செலவாகுது என்னங்கிறது. இந்த 1 கிலோவாட் நீங்கள் போட்டு மீட்டர் காஸ்ட்டுக்கு வந்து ஒரு 6,000 சிங்கிள் பேஸ்னாவும் 3 பேஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 15,000 கட்டுறீங்க அப்படின்னாக்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 1 கிலோவாட்டில் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம், 2 கிலோவாட் தான் போடுவோம் மினிமம் அப்படின்னாங்க. நாங்களே போட்டு கொடுத்துருக்கோம். சப்சிடி எல்லாமே போட்டு கொடுத்துருக்கோம், சப்சிடியோடையும் போட்டு கொடுத்துருக்கோம். அன்னைக்கு வந்து சப்சிடினாக்க கிடையாது, ஏமாத்துறாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சதுனால எல்லா மக்களும் வந்து ஃபுல்லாக இதில் பண்ணுறாங்க. இந்த ரூமில் தான் இந்த இன்வெர்ட்டர் வந்து மாட்ட போகிறாங்க, இங்கே தான் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்கள் இபி சர்வீஸை பர் டேவுக்கு எவ்வளோ யூனிட் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத இபியோட ஆன்லைனில் போய் அதை செக் பண்ணுங்கள்.
யூடியூப்பில் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. யூடியூப்பில் தான் ஏகப்பட்டது ஒரு ரூம் கிளப்பி விட்டுருக்காங்க, எல்லாம் போட்டுட்ருக்காங்க. அதனால் அதுமாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதில் எவ்வளோ யூனிட் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுதுங்கிறது லாஸ்ட் 1 இயர் எடுத்து கால்குலேட் பண்ணுங்கள். 1 வருஷத்து பில்லு எடுக்கணுங்க. 6 மாதத்து பில்லு தான் 1 வருஷத்து பில்லுங்க. அந்த 6 மாதத்து பில்லில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணி 6ஐயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ளஸ் பண்ணிங்க, அதை டிவைட் பண்ணுங்கள் 6ஆல் டிவைட் பண்ணி மறுபடியும் 60ஆல் டிவைட் பண்ணுங்கள். அதுதான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவையான யூனிட். அப்போ 8 யூனிட்லேருந்து 10 யூனிட் வருதுனாக்கா நீங்கள் 2லேருந்து 2.5 கிலோவாட். அப்போ ஆவரேஜாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 கிலோவாட் போட்டுங்க சோலார் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 யூனிட் நார்மலாக வச்சுங்க. 4.5 யூனிட்லேருந்து 4 யூனிட் கிடைக்கும், 5 யூனிட் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சன்லைட்டை பொறுத்துங்க. ஓவராக வெயில் அடிக்குது சோலார் ஒர்க் ஆகும் நினச்சிடாதீங்க, அது மிஸ்டேக்குங்க. கான்ஸ்டன்டான வெயில் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் தான் ப்ரொடக்ஷன் கரெக்டாக கிடைக்கும், இல்லை அவுட்புட் பவர் கிடைக்காது. அப்போ மீட்டரை நீங்கள் செக் பண்ணணும். உங்கள் பழைய மீட்டர் எடுத்துகிட்டு புது மீட்டர் மாட்டுவாங்க, அதுக்கு பணம் கட்டணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கட்டின உடனே வராதுங்க. 1 மாதமோ 30 நாளோ மீட்டரோட அங்கே அவைலபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மீட்டர் வரும். இது ஒன்றுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு எல்லாம் போக நீங்கள் இப்போ 1 கிலோவாட் போட்டிங்கனாக்கா தமிழ்நாடு கவர்மெண்டோட ரூல்ஸ் படி சோலார் மீட்டர் போட்டாவே 1 கிலோவாட்டுக்கு 120 ரூபா நீங்கள் கட்டணும். உங்கள் யூனிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகிடுச்சுன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 2 மாதத்துக்கு வரைக்கும் ஒரு 250 யூனிட் கட்டுறீங்கனாக்கா அந்த 250 யூனிட்டுக்கு 1 கிலோவாட் சோலார் போட்டு நீங்கள் சோலார் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க, ஜென்ரேஷன் ஆகி உங்களுக்கு ஈபிக்கு போயிடுச்சுனாக்கா யூனிட் 0. பட் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து 120 ரூபா நீங்கள் வந்து கரண்ட் பில்லு கம்பல்சரி கட்டி ஆகணும். சோலார் மீட்டர்னு நீங்கள் வாங்கிட்டா பாருங்க. காப்பர் கம்பி தான் எர்த்தெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். 6 ஸ்கொயர் அதாவது 14 kg காப்பர் கம்பி தான் எர்த்திங் கம்பி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல மெயினாக. பார்த்துக்குங்க. மெட்டீரியல் பைப்பு எல்லாமே குவாலிட்டியாக தான் நாங்கள் பண்ணுறது. காம்ப்ரமைஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு வேணுனாக்கா நம்ம நம்பர் டிஸ்பிளே இருக்குது, கால் பண்ணுங்கள், தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி தரேங்க. அப்போ நீங்கள் அந்த மீட்டர் நீங்கள் வந்து போட்டுட்டீங்க, நெட்வொர்க்கிங் சார்ஜ் உங்களுக்கு வருதுனாக்கா சோலார் பேனலே காற்றுல பிடிங்கிட்டு போனாலும் சரிங்க, இபி சர்வீஸே நீங்கள் கேன்சல் பண்ணாலும் சரிங்க, அதாவது இபி சர்வீஸே ஒர்க் ஆகினாலும் சரிங்க, யூனிட்டே நீங்கள் 0 பண்ணியிருந்தாலுமே 120 ரூபா ஒரு யூனிட்டுக்கு கட்டி ஆகணும் கம்பல்சரி. இது ப்ளஸ் டாக்ஸ் வந்து இருக்குங்க. 110லேருந்து 120 ரூபா டாக்ஸோட சேர்க்கும்போது 125 ரூபா 130 ரூபா ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். 1 கிலோவாட்டு சோலார் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில். அப்போ நான் 250 ரூபா கட்டுறேன், 350 ரூபா கட்டுறேன், 300 யூனிட் ஃப்ரீ கொடுத்துட்டாங்க, சோலார் போட்டால் ஃப்ரீயாக பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி தயவு செய்து சோலார் போடாதீங்க. சோலார் போடுறவங்க யாருக்கு பெனிஃபிட்னாக்க ஒரு 4000 ரூபா கட்டுறவங்க 5000 ரூபா கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் எல்லா ஸ்கீமுமே பெனிஃபிட் சோலாரை பொறுத்தவரை. ஏன்னாக்கா இது 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ராங் டைம் ரிட்டர்ன்ஸு. அப்போ நெட்வொர்க்கிங் சார்ஜ் நீங்கள் 3 கிலோவாட் போட்டிங்கனாக்கா 350 ரூபா கம்பல்சரி கட்டி ஆகணுங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குங்க. நெட்வொர்க்கிங் சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும், அது எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து அப்ளை பண்ணி அந்த சார்ஜ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் ஃபுல்லாகவே இருக்குங்க. அதுக்கான வீடியோ தனி வீடியோ போடுறாங்க. முதல்ல இது என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. இபியோட ரூல்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சோலார் அறிவிச்சிருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானியம் கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள்லேருந்து 45 நாள் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 15 நாள்லேருந்து 30 நாளில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே சோலார் வந்து ஜென்ரேஷன் ஆகி போகுதுன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணது போக மிச்சம் வந்து கிரிட்டுக்கு போயிடும். நீங்கள் ஒரு சிங்கிள் பேஸ் இன்வெர்ட்டர் போகிறீங்க, டேவில் லோடு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் லோடுக்கு போனதும் மிச்சம் ஷேர் பண்ணி இபிக்கு போயிடுங்க. டிவைட் ஆகி உங்களுக்கு லோடில் நீங்கள் கொடுத்துருவீங்க. அப்போ 250 யூனிட் கொடுத்துட்டோம், யூனிட் கன்செஷன் 0. பட் நெட்வொர்க்கிங் சார்ஜிங் 120 ரூபா நீங்கள் கட்டணும் 1 கிலோவாட்டுக்கு. அப்போ 3 கிலோவாட்டு போகிறீங்கன்னாக்கா எவ்வளோ கட்டிங்க? 350 ரூபா 360 ரூபா கம்பல்சரி. அது இருக்கக்கூடிய ரீடிங் டேட்டை பொறுத்து மாறும். அந்த ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவை நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் அதை மட்டும் சொல்லி நான் போடுறேன். அதோட ப்ரூஃப் டிஎன்இபியில் எடுத்துருக்க ப்ரூஃபோட வச்சு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள். இது மாதிரி லெக் அடித்து நீட்டாக கிரிப்பிங் பண்ணி எல்லா கேபிளுக்கும் எல்லா வயரும் நம்ம வரக்கூடிய டிசி கேபிள், ஏசி கேபிள் அத்தனைக்கும் கிரிப்பிங் டூல் யூஸ் பண்ணி கிரிப்பிங் லெக் அடித்து இது மாதிரி ப்ராப்பராக பண்ணால் தான் அந்த கேபிள் லைஃப் ஹீட் ஆகாமல் இருக்குது. ஏன்னா இதில் கரண்ட் ப்ரொடக்ஷன் ஆகுது 13லேருந்து 12 ஆம்ஸ் டிசி ஆம்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகும். ஏசி ஆம்ஸ் அதேமாதிரி 9லேருந்து 10 ஆம்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுக்கும். நீங்கள் இந்த 3 கிலோவாட்டுக்கு அதாவது 2.5 கிலோவாட்டுக்கு 2.5 கிலோவாட் போட்டால் அந்த ஃபுல் ஆம்ஸ் எடுக்கும். அப்போ 1 கிலோவாட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ஆம்ஸ்லேயே 4 ஆம்ஸ் ஏசி எடுக்கும். டிசி கரண்ட் கம்பல்சரி 12லேருந்து 13 ஆம்ஸ் எப்போதுமே ஆவரேஜாக உங்களுக்கு 3 ஆம்ஸ் 4 ஆம்ஸ் வெயில் அடிக்கிறத பொறுத்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கும். அப்போ கேபிளுக்கெல்லாம் லெக் அடிக்கணும், கிளியராக லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எர்த்திங் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். சோலார் ஆன் கிரிட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எர்த்திங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் காப்பர் கம்பி நாங்கள் 14 kg காப்பர் கம்பி தான் போட்டு எர்த்திங் போடுறோம். அப்போ போடும்போது தான் உங்களுக்கு சடனாக எதுவானாலுமே இண்டக்ஷன் ஆனாலுமே உங்களுக்கு ஆகும். ரெண்டாவது இந்த இன்வெர்டர் எப்போதுமே 60 டிகிரி 70 டிகிரி செல்சியஸில் வந்து ஹீட் ஆகிட்டு தான் இருக்கும். எதனாலனா ஒரு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி இன்னொரு எனர்ஜியாக மாற்றுமோ அந்த இடத்துல சம் லாசஸ் சம் ஹீட் வந்து ப்ரொடக்ஷன் ஆக செய்யும். அதனால் இந்த இன்வெர்டர் வந்து வென்டிலேஷனான இடத்துல தான் இருக்கணும். இதுக்கு வந்து பேட்டரி எல்லாம் எதுவுமே வராதுங்க. ஆன் கிரிட் இன்வெர்ட்டரை பொறுத்தவரை பேட்டரி வராது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பவர் இல்லைன்னா சடவுன்னா அன்னைக்கு ஒர்க் ஆகாது. இந்த இன்வெர்ட்டர் சடவுன் ஆன அன்னைக்கு உங்களுக்கு இன்வெர்ட்டர் ஆன் கிரிட் சிஸ்டம் மட்டும் ஒர்க் ஆகாது. இது பேட்டரி வராது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெட்வொர்க்கிங் சார்ஜ் நீங்கள் 0 பண்ணலாம் நினைக்காதீங்க, 0 கிடையாது.
நீங்கள் சோலார் போட்டோம் நம்ம வீட்டில் 400 500 கட்டுறோம், சரி ரெண்டு யூனிட் 2 கிலோவாட் தானே சரி போடுவோம், என்ன 1.5 லட்ச ரூபா 1 லட்ச ரூபாயா இல்லை 50,000 வருது, ஏதோ வருது, ஒரு 60,000 மானியம் கிடைக்குது அப்படின்னு மாதிரி காப்பர் கம்பி 12 kg காப்பர் கம்பி தான் வந்து எர்த்திங் போட்டிருக்கோம் பார்த்துக்குங்க. ரெண்டுக்கும் டிசிக்கு தனியாக ஏசிக்கு தனியாக போட்டிருக்கோம். எர்த்திங் இதை காட்டுறேன், பேக் சைடில் கிரவுண்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதையும் காட்டுறேன் பாருங்கள். அதனால் நீங்கள் போடக்கூடிய அந்த 350 ரூபாங்கிறது 3 கிலோவாட்டு கம்பல்சரி நீங்கள் கட்டி ஆகணும். 3 கிலோவாட்டு போடுறவங்க 600லேருந்து நமக்கு 700 யூனிட் வருது அப்படிங்கிறவங்க 3 கிலோவாட்டு போடுங்க. 400லேருந்து 500 யூனிட் வருதுங்கிறவங்க 2 கிலோவாட்டு போடுங்க. அப்போ 2 கிலோவாட்டு போடுறவங்க நீங்கள் 400லேருந்து 500 யூனிட் வந்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 600 800 கரண்ட் பில் கட்டிங்கன்னா மறுபடியும் 250 ரூபா நீங்கள் கட்டி ஆகணும். யூனிட் 0 ஆனாலும் நெட்வொர்க்கிங் சார்ஜ் நீங்கள் எத்தனை கிலோவாட் போறீங்களோ இன்ட்டு மல்டிப்ளை பண்ணீங்க 120 ரூபா இன்ட்டு மல்டிப்ளை பண்ணீங்க, இதில் குறையாது. மிஞ்சி போனாக்க 3 கிலோவாட் போட்டிங்கனாக்கா 320 ரூபாயிலேருந்து 380 ரூபா 350 ரூபா வரைக்கும் 400லேருந்து 300 ரூபாக்குள்ளே வச்சுங்க. இது வந்து ரீடிங் எடுக்கக்கூடிய நாளை பொறுத்து மாறும், வேரியேஷன் ஃபார்முலா. இதுக்குன்னு தனியாக ஃபார்முலா இருக்குது. இபி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பில் அமௌண்ட்டை போட்டுரும். அந்த அமௌண்ட்டு நீங்கள் கம்பல்சரி கட்டி தான் ஆகணும். இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இபியோட ரூல்ஸு. நெட்வொர்க்கிங் சார்ஜ் அப்ளிகபிள். இன்கேஸ் நீங்கள் ஒரு 3 ஃபேஸ் சர்வீஸ் வச்சுருக்கீங்க, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 1200 யூனிட் தேவைப்படுதுனாக்கா ஒரு 6 கிலோவாட்லேருந்து 5 கிலோவாட் சோலார் போடணுனாக்கா அங்கே கனெக்டட் லோடு என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சோலாருக்கே போய் அப்ளை பண்ணணும். இன்றைக்கி எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணுறாங்க, அதில் அப்ளை பண்ணுறாங்க, இதில் அப்ளை பண்ணுறாங்கனாக்க முதல்ல கனெக்டட் லோடு என்ன இருக்கோ அதுலேருந்து 90% தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் படி நீங்கள் சோலார் போட முடியும். இன்கேஸ் நமக்கு 8 கிலோவாட் லோடு இருக்குது, அங்கே கனெக்டிங் கொடுத்துருக்கிறது வந்து 5 கிலோவாட் தான் பேனல் போட முடியும்னாக்க நீங்கள் மறுபடியும் 3 கிலோவாட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அந்த டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணி தான் மறுபடியும் சோலாருக்கே அப்ளை பண்ணணும். நீங்கள் எடுத்த உடனே டேரெக்டாக பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் 5 கிலோவாட் லோடு இருக்குன்னா 4900 வாட்ஸ் தான் போட முடியும். நீங்கள் 10 பேனல் 535 வாட்ஸ்லையோ 550 வாட்ஸில் 10 பேனல் போட்டுனா 5500 ஆனாலும் 5300 ஆனாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிள் ஆகாது. டிமாண்டில் போய் பார்க்கும்போது நார்மலாக நாங்கள் அப்ளை பண்ணும்போது அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் கனெக்டட் லோடை செக் பண்ணுங்கள். அந்த லோடுக்கு இந்த மாதிரி என்ன வருதுன்னு பார்த்துங்க பாருங்கள். டிசி எர்த்திங் ஏசி எர்த்திங் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது டிசி எர்த்திங் காப்பர் கம்பி போட்டிருக்கோம். அந்த பக்கம் ஏசிக்கு எர்த்து கஸ்டமரே போட்டு வச்சுட்டாங்க, அதெல்லாம் அந்த எர்த்தை யூஸ் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் காப்பர் கம்பி தான் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாருங்கள். பைப்பு எல்லாமே எலக்ட்ரிக்கல் பைப்பு எல்லாமே ஹெவியான பைப்பு தான் போட்டிருக்கோம். மெயினாக மெட்டீரியல் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் லைஃப் வருங்க. பேனலோட லைஃப் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் தான். இந்த பேனலில் தேய்மானலாம் இருக்குங்க. ஒரு வருஷம் ஃபஸ்ட் வருஷம் நீங்கள் போட்டிங்கன்னா 2% லாஸ் ஆகிடும். டோட்டல் பேனலோட எபிசியன்சி 21%. இந்த எபிசியன்சி ஃபார்முலா தனியாக இருக்குது. பேனலை எப்படி எபிசியன்சி கால்குலேட் பண்ணால் அதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. அப்போ இந்த பேனலோட நீளம் வந்து 3.25 அடி 7.5 அடி வந்து அகலம். இந்த நீளம் 7.5 அடி அகலம் 3.25 அடி வருங்க. அப்போ அந்த எபிசியன்சி ஃபஸ்ட் இயர் நீங்கள் போட்டிங்கன்னா 2% லாஸ் ஆகிடும். அப்போ 2% போச்சுன்னா பாக்கி 19%. ஒவ்வொரு வருஷமும் 0.5% வந்து லாஸஸ் பேனல் ஆகும். பேனலோட லைஃப் முடியும் போது 10% தான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு 20 இயர்ஸ் கழிச்சு இருக்கும். அப்போ அந்த 20 இயர்ஸ் கழிச்சு 10% வரும்போது என்ன அவுட்புட் கிடைக்குமோ கரண்ட் ரேட்டிங் ஃப்ளோ குறைஞ்சிரும். 13 ஆம்ஸ் இன்னைக்கு 12 ஆம்ஸ் கிடைக்கக்கூடிய டிசி ஆம்ஸ் அன்னைக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 ஆம்ஸ் 6 ஆம்ஸ் போயிட்டு இருக்கோம். அப்போ 5 ஆம்ஸ் 6 ஆம்ஸ்னாக்க நீங்கள் போடுற பேனல் வந்து 550 வாட்ஸ்னாக்க 200 வாட்ஸ்லேருந்து 220 வாட்ஸ் தான் ஒரு 15 வருஷமோ 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும். இன்னைக்கு போடுற மாதிரி ஆவரேஜாக உங்களுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து 4 யூனிட் கிடைக்காது. ஃபஸ்ட்டு 5 to 10 இயர்ஸ் மட்டும் இந்த ஆவரேஜ் 4 யூனிட் கிடைக்கும். 25 வருஷம் 25 இயர்ஸ் வரைக்கும் கிடைக்காது. நீங்கள் போடுற அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டைம் ரிட்டர்ன்ஸ் ROI மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 5000 ரூபா கரண்ட் பில் கட்டுறீங்கனாக்க ஒரு வருஷத்துக்கு 6 டைம் கரண்ட் பில் கட்டுவீங்க. அப்போ 30,000 ரூபா நீங்கள் கட்டுறீங்க. அப்போ 30,000 ரூபா கட்டும்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? ஒரு 5 கிலோவாட் போடுறீங்கனாக்கா 5 கிலோவாட் ஒரு 3 லட்சம் ரூபா, ஒரு 2.5 3 லட்சம் ரூபா நீங்கள் செலவு பண்ணுறோம். எக்ஸாம்பிள் 3 லட்சம் ரூபா செலவு பண்ணுறீங்கனாக்கா அப்போ அந்த காசு எத்தனை வருஷங்களுக்கு எடுக்க முடியும் பார்த்துங்க. 10 வருஷம் அந்த போட்ட காசு எடுக்குனாக்க அப்போ 30,000 ரூபா போடுறீங்கனாக்க 5 வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாங்க. 10 வருஷத்துக்கு தான் அந்த காசை நீங்கள் எடுக்க முடியும். அப்போ உங்களுக்கு மானியம் வந்து 78,000 வந்துடும். 78,000 போக நீங்கள் ஒரு 2 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. அந்த 2 லட்சம் ரூபா எடுக்கிறதுக்கு 7 to 8 வருஷம் ஆகிடுங்க ரிட்டர்ன்ஸ் போட்ட காசை. அதுக்கப்புறம் அந்த பேனலோட லைஃப் ஒரு 12 வருஷம் வந்தாலுமே நம்ம வந்து ஒரு இதில் போட்ட ஒரு 3 லட்சம் ரூபா போடுறோம்னா ஒரு 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா ஏர்ன் பண்ணிடலாம். இன்வெர்ட்டருக்கு வந்து 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குற கம்பெனி நாங்கள் கொடுக்குற 10 இயர்ஸ் தான் கொடுக்குறோம். 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் தான் கொடுக்குறாங்க. பேனலுக்குலாம் 25 இயர்ஸ் வாரண்டியே கிடையாதுங்க. கம்பல்சரி 25 இயர்ஸ் வாரண்டி கிடையாது. எல்லாருமே இன்னைக்கு சோலார் பண்ணுறேன்னு கிளம்பிட்டாங்க. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நிறையா ஒரு இஷ்யூவாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால் டெக்னிக்கலாக நல்லா உங்கள் இபி சர்வீஸு இபி அனலைஸ் பண்ணி எவ்வளோ கிலோவாட் இருக்குது, எவ்வளோ லோடு வேணும், நமக்கு எவ்வளோ யூனிட் போடணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவைப்படும் நீங்கள் கணக்கு பண்ணிட்டாவே ஒரு மாதத்துக்கு அதை அப்படியே 60ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா அதை டிவைட் பண்ணி எடுத்திங்கன்னா எவ்வளோ யூனிட் வந்துடும், எவ்வளோ கிலோவாட் போடணும் உங்களுக்கு வந்துடும்.
சரிங்களா? அப்போ நீங்கள் கரெக்டாக கேதர் பண்ணி டிமாண்டையும் இதையும் பாருங்கள். உங்களுக்கு என்ன சப்போர்ட் எதுனா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணி தரோம். உங்களுக்கு காஸ்ட்டு தான் பிரச்சனை அப்படின்னாக்க மெட்டீரியல் வந்து குவாலிட்டி காம்ப்ரமைசன் பண்ணால் பண்ணோம்னாக்க நல்ல ஒரு இதாக தான் பண்ணும். இபி மீட்டருக்கு நீங்கள் பணம் கட்டணுங்க, பழைய மீட்டர் எடுத்துகிட்டு புது மீட்டர் போடுவாங்க. ப்ளஸ் வந்து வெளியூருக்கு நம்ம கொண்டு வரணும்னா டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குங்க. இது இல்லாமல் மொட்டை மாடியில் போடணும்னாக்க சிவில் ஒர்க்கு அந்த சோலார் பேனல் பறந்து போகாமல் இருக்கிறது கட்டணுங்க. இந்த வேலைலாம் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதை தவிர நம்மளோட மெட்டீரியல் காஸ்ட் என்ன பண்ணுமோ அதுதான் வந்து சோலார் இன்ஸ்டாலேஷன் வரும். இந்த இடத்துல 1 கிலோவாட் சோலார் பேனலும் 2.5 கிலோவாட் இன்வெர்டர் யூஸ் பண்ணிருக்கோம். அலுமினியம் ரயில் லாங் ரயில் ஸ்ட்ரக்சர் வந்து ரூப் டாப் சீட் மெட்டல்ல போட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல